வணக்க மக்களே, நான் கேதிஸ் டு கோ. இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்திருக்கார். இன்றைக்கு வந்து பெரி என்றவர் வந்து லண்டன்லேருந்து வந்திருக்கார். நாங்கள் இப்போ வந்து இன்டர்லாகன் இடத்துக்கு போகிறோம். இப்போ வின்டர் முடிஞ்சு இப்போ நிறைய இது திறந்திருக்க மாட்டோம். ரெண்டாலும் அவர் 2 நாள் நிற்கிறபடியே இடங்களை பார்க்கணுன்றதுக்காண்டி அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த வியூ நல்லா இருக்கும். இன்டர்லாகன் லேக் அதெல்லாம் நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்கு போகலாம். வந்து விட்டோம் மக்களே. இன்டர்லாகனுக்கு இங்கே நிற்கிறார் பேரி, வெர்ரான் பேரி. ஹாய் சொல்லுங்கள் பேரி. இந்த இடம் மக்களே சரியான பிஸியான இடம், ஃபேமஸான இடம். இன்டர்லாகன் வந்தால் மக்கள் எப்படி இந்த இடத்துக்கு வருவினோம். இவ்விடம் வந்து நிறைய டூரிஸ்ட் வர இடங்கள், நிறைய வெளிநாட்டுக்கார் வருவினோம் இந்த இடங்களுக்கு. சுற்றுலா பயணிகள் இடத்துக்கு வராமல் போக மாட்டோம். ஏன்னா வந்து இது வந்து நண்டாலே இந்த இடத்துக்கு இன்டர்லாகன் வருவினோம். நிறைய நீங்கள் ஸ்கை டைவிங் பண்ணலாம், நிறைய இதுகள் இருக்குது. இங்கே வந்து நிறைய ஷூட் செய்வோம். நம்ம இப்போ இந்தியன் சினிமாக்கார் வந்து இங்கே வந்து ஷூட் பண்ணினோம், வீடியோக்கள் எடுக்கிறவ ஆக்டர்ஸ் மாதிரி வந்து இங்கே வந்து இப்போ கொஞ்சம் வின்டர் முடிஞ்சுப்பாங்க, கொஞ்சம் நல்ல வெதர் மாறுறபடியாக இனி மக்கள் இந்த இடத்துக்கு கூடுவினோம். ஸோ இந்த இடம் வந்து எப்போவுமே வந்து பிஸியாக தான் இருக்கும். நீங்கள் சம்மரோ சரி வின்டரோ சரி, இந்த இடம் வந்து எப்போவும் பிஸி தானே. ஏன்னா வந்து இது வந்து முக்கியமாக நிறைய பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் இங்கே இந்த இடத்துல இருக்குது. இது பாருங்க, இதில் வந்து இது நீங்கள் இதெல்லாம் நீங்கள் குதிக்கலாமே மேலே இருந்து. இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 3 டண்டுக்கு மேலே இந்த இடம் வந்து ஃபுல்லாக க்ரீன் ஆகி நல்லா இந்த மலையெல்லாம் பாருங்கள். இப்போ வந்து பாருங்க ஒரு மரமெல்லாம் காஞ்சி போயிருக்கு. இன்னும் 2 வீக்ஸால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மரமெல்லாம் துளிர்ச்சி நல்லா பச்சையாக இருக்கும், பச்சை பசையிலும் இருக்கும். பார்க்க இன்னும் கூட அழகாக இருக்கும். இந்த இடம் வந்து மக்களுக்கு ஒரு பிடிச்ச இடம். வந்து இந்த இடம் ஒரு ஃபேவரட் இடம், பிளேஸ் வந்து இடம் வந்து எப்படியோ சுவிஸ் வந்தால் இந்த இடத்துக்கு ஒரு வராமல் போக மாட்டோம் கூடுதலாக மக்கள். கொஞ்சம் குளிர் இருக்குது. இந்த மாதம் நடுப்பகுதியெல்லாம் பாருங்கள், இங்கே ரோஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். இன்னும் பன் அதெல்லாம் துளிர்க்கணும். இதெல்லாம் ஃபுல்லாக ரோஸ் பூத்து நல்லா இருக்கும். இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ரோஸ் பாருங்கள். இன்னொரு 2-3 கிலோமீட்டர் இந்த இதெல்லாம் வந்து இப்போ துளிர்க்க வலிக்கிட்டுது. 2-3 ஃபுல் பச்சையாக இருக்கும், பார்க்க சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா? வந்திருந்தால் உங்களோட கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. நானும் பார்த்துறேன் நீங்கள் வந்திருக்கீங்களான்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த இடம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த இடங்கள்? சுவிஸுக்கு வந்த இடத்துக்கு உங்களோட ஃபேவரட் பிளேஸ் எந்த இடம்னு சொல்லுங்கள். ஸோ இது எனக்கு சாதாரணமாக இருக்கலாம், நிறைய பேருக்கு இந்த இடம் பிடிச்ச இடம். ஸோ நான் இங்கே இருக்க எனக்கு வந்து பெருசாக இது
ஸோ நடுவில் பார்க்கக்கூடிய எனக்கு பெருசாக தெரியலை. என்னோடய பெரி வந்தவர் அவருக்கு வந்து இந்த இடம் வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. என்னை வந்து அவர் சிலங்காலேருந்து இப்போ லண்டன்லேருந்து இங்கே வந்து அவர் ஸ்வீட் பார்க்க போட்டுருந்தோம். ஸோ பார்த்துட்டு இந்த வியூ எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் சரியாக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சரியான இயற்கை பார்க்குற இந்த இடங்களை இன்னும் மலையால் பார்க்க சூப்பராக இருக்குது. யாருங்க இதெல்லாம் மக்களை பாருங்க, ஸ்கை டைவிங் பண்ணிட்டு இதில் வந்து லேண்ட் ஆகிட்டாங்க. நீங்கள் வந்து இப்போ காசு கட்டி நீங்களும் வந்துடுறாங்களா? இப்போ ஒரு ஆள் ஃப்ளைட்டோட வந்து உங்களை லேண்ட் பண்ணுவார். சூப்பராக இருக்கும். 180 ரூபாய் வருது ஒரு ஆளுக்கு. இங்கே செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு வரலாம். லேண்ட் ஆகிற இந்த லேண்ட் சூப்பராக வந்து லேண்ட் ஆகிற இதெல்லாம் வந்து சரியான ஒரு கோலா போட்டு பண்ணிட்டு வந்து எல்லாம் உங்கள் மலையிலேருந்து வந்தவை பெண் இதெல்லாம் திரும்ப மடிச்சு திரும்ப நீ அடுத்தாலே கேட்குறதுக்கு போயிடும். ஸோ அது கைடன்ஸோட செய்யலாம். நீங்கள் தனியாக சேர கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் இந்த இடத்துக்கு அதை ஃபேமஸ் மகளே. அந்த வந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா பண்ணலாம். சூப்பராக இருக்குல்ல? பெரிய ஹோட்டல் மக்கள். இது ஒரு ஹோட்டல். சூப்பராக இருக்கலாம். இது வந்து டூரிஸ்டுக்கான இடம். நிறைய டூரிஸ்ட் மக்கள் அறிவினம். இந்த இடம்லாம் சுற்றுலா பயணம் தான் இருக்குது. நிறைய பிராண்ட் நிறைய இருக்குது. பாருங்க சூப்பராக இருக்குல்ல? பாருங்க எல்லாமே வந்து நீங்கள் வேறு டூரிஸ்ட் மக்களை பார்க்க முடியாது. வெளிநாட்டு மக்களை பார்க்கலாம். நிறைய இந்தியன் மக்களை பார்க்க முடியும். எல்லாம் ஃபேமஸான மணிக்கூட்டு கடைகள். இங்கே முக்கியமான பெரிய பெரிய பிராண்ட் மணிக்கூட்டெல்லாம் இங்கே இருக்குது. மணிக்கூட்டு கடையெல்லாம் இருக்கும். Chocolate கடை மக்களே. Wieso? Donkey Donald.
பாருங்க இனிமேல் ஒரு சம்மருக்கு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த இடமெல்லாம் வந்து வேறு லெவலாக இருக்கும். மக்கள் இப்போ வந்து அந்த ஈரான் பிரச்சனைன்றபடியாக இப்போ அந்த ஃப்ளைட் ஒன்று மூடாதபடியாக இதெல்லாம் வந்து நிறைய டூரிஸ்ட் மக்கள் இல்லை. அதில் வந்து சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் குமிஞ்சிருக்கணும். அண்ட் நான் ஒரு கடையில் கேட்க சொன்னேன், இங்கே வந்து இப்போ நார்மலாக இந்த மாதம்லாம் நல்ல பிஸியாக இருக்கிற மாதம் ஆட்கள் இல்லைன்னு சொல்லி. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து வரையில ஃப்ளைட்டில் விடாதபடியாக நிறைய பேர் வரையில. அதில் வந்து இந்த இடம் வந்து ஃப்ரீயாக வெறிச்சோடி போயிருக்கு. ஏன்னா இந்த இடமெல்லாம் வந்து சுற்றுலா பயணிகள் நம்பின இடங்கள் இதெல்லாம் சுற்றுலா பயணிகள் வந்தால் தான் இவைக்கெல்லாம் முளைப்பு. அதால் வந்து மக்கள் இல்லாதபடியாக கடைக்காரருக்கெல்லாம் கொஞ்சம் பெருசாக லாபம் பார்க்க முடியாது. அதில் கொஞ்சம் சுகமாக தான் இருக்கணும். ஓகே, ஆக்கள் எல்லாம் இப்படியே வந்தால் இங்கே வந்து நிறைய பிஸ்னஸ் நடக்கும். இந்த வாட்ச் கடையெல்லாம் வந்து நிறைய வெளிநாட்டுக்காரர் இந்தியன்ஸ் எல்லாம் வந்து நிறைய மணிக்கூடுகள் அது ரெண்டு வேண்டினோம். இப்போ வந்து ஃப்ளைட்டுகளோடபடியாக மக்கள் இல்லாதபடியாக கொஞ்சம் பிஸ்னஸ் இல்லை. இப்போ வந்து கொரோனா பார்க்க மோசமான சூழ்நிலை மாதிரி இருக்குது. ஏன்னா ஃப்ளைட்டில் ஓடினா நிறைய மக்கள் நிற்பினம் சுற்றுலா பயணிகள். இப்போ இந்த துபாயிலையும் வந்து ட்ரோன் தாக்குதல் நடந்தபடியாக வந்து ஃப்ளைட்டுகள் இப்போதைக்கு ஓடுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இங்கே உள்ள அந்த கடையில் இருக்க ஆட்கள் சொல்லிக்கணும், நிறைய ஃப்ளைட்டோடபடியாக சுற்றுலா பயணிகள் வரையிலேன்னு சொல்லி. ஸோ அதில் வந்து கொஞ்சம் நட்டம் தான் இந்த முறை. நீங்கள் எப்போ நார்மலுக்கு வருதோ அப்போ வந்து மக்கள் வருவினம். அது மட்டும் கொஞ்சம் பிஸ்னஸ் டெவலப் தான் இருக்கும். ஸோ இந்த மாதத்துலேருந்து வெதர் நல்லபடியாக எல்லோரும் மக்கள் கூட வருவினம். ஆனால் இப்போ இந்த ஃப்ளைட் லோடாதபடியாக சுற்றுலா பயணிகள வரைய கொஞ்சம் குறைவாக இருக்குது. பார்ப்போம், அடுத்த முறை வந்து ஸ்கை டைவ் பண்ணிக்க அந்த வீடியோ உங்களுக்கு எடுத்து போடுறேன். என்ன மக்களே, இந்த வீடியோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சந்திக்கலாம். அடுத்தவனை வந்து ஸ்கை டைவ் பண்ணிவிட்டு அந்த வீடியோ மட்டும் போடுறேன்.